இந்த கொஸ்டின்ல அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கேட்குறாங்க. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆர் வெக்டார் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர் வெக்டார்லேருந்து இந்த இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட parallel வெக்டார் எடுக்கலாம். இந்த parallel வெக்டார்ன்றது ஆர் வெக்டார் equal to a வெக்டார் plus t into b வெக்டார் where b வெக்டார் is the parallel வெக்டார் இல்லையா? ஸோ அதனால parallel வெக்டார்ன்றது இதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இந்த வெர்டிசஸ் யூஸ் பண்ணி இதோட parallel வெக்டார் எடுக்கணும். அதுக்கு அதோட டைரக்ஷன் ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட parallel வெக்டாரோட வெர்டிசஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி x1 y1 z1 இருக்கு, x2 y2 z2 இருக்கு. இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி செகண்ட் லைனோட parallel வெக்டார் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைனோட parallel வெக்டார் b வெக்டார்ன்றதுனால இதை d வெக்டார்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டூ parallel லைன்ஸோட அக்யூட் ஆங்கிள் தான் இந்த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸோட அக்யூட் ஆங்கிளா இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் பி வெக்டாருக்கு parallel-ஆவும் செகண்ட் லைன் டி வெக்டாருக்கு parallel-ஆவும் இருக்கு. அப்போ இதோட அக்யூட் ஆங்கிள் ஃபார்முலா cos inverse of determinant of b vector dot d vector divided by determinant of b vector into determinant of d vector. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பி வெக்டார் டி வெக்டார் எடுத்து இந்த நியூமரேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு இந்த டூ வெக்டார்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 18 கிடைக்கும். அடுத்தது இண்டிவிஜுவலாக பி வெக்டார் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வெக்டார் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வெக்டார் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வெக்டார் ஃபார்முலா இதுதான். இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 கிடைக்கும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வெக்டார் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வெக்டார் வேல்யூ இஸ் 9. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்தாச்சு. இப்போ இண்டிவிஜுவலாக எடுத்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 கிடைக்கும். இதான் இதோட ஆன்சர்.